friends, welcome back to my channel Cook with Pooji and நான் தான் உங்கள் பூஜிதா. இன்றைக்கி நம்ம வந்து அசோகா ஹல்வா தான் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 2 கப்பு சர்க்கரை, 200 ml கீ, அதுக்கப்புறம் 1 கப்பு பாசிப்பருப்பு, 3 ஏலக்காய். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ 1 கப் பாசிப்பருப்பு குக்கரில் 3 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. ஸ்டீம் ஆஃப் ஆன உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்திருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பீட்டர் வச்சும் பண்ணலாம். நான் வந்து பீட்டர் வச்சு தான் பண்ணுறேன். மிக்சியில் அரைச்சா நல்லா பேஸ்ட்டாக வரும். பட் நான் பண்ணுற மாதிரி பண்ணால் கொஞ்சம் பருப்பு அப்படியே இருக்கும். அது வந்து அல்வா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வேணால் அப்படி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பருப்போடு சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அசோகா அல்வாவுக்கு வந்து ரெட் கலரே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுட் கலர் வந்து எனக்கு பத்தலை, ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம கடாய்க்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். கடாய்க்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 200 கிராம் நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கிண்டுங்க.
நம்ம ஊற்றின கீ ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் கீ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க இருக்கிறனால நான் வந்து அவ்வளோவா கீ சேர்க்கலை. இப்போ பாருங்கள், அல்வா வந்து நல்லா சட்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு. அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டியான அசோகா அல்வா ரெடி. இப்போ வாங்க நம்ம பிளேட்டிங் போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.